வணக்கம். தேர்தல் நெருங்குது அப்படின்னா சர்வேக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாருமே சர்வே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. ஆதரவு கட்சிகள் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க சர்வே எடுக்கிறதுக்கு. அவங்களே ஒரு டீம் அமைச்சு அவங்க ஆதரவுக்கு சர்வேலாம் வரும். இப்படி ஒரு சர்வேலாம் வந்துக்கிட்டே இருக்கும். சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள ஒரு சர்வே எடுப்பாங்க எப்பயுமே. அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க இப்ப சமீபத்தில இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட்ட விட்டுருக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரு முதலமைச்சர் ஆவா? அப்படின்னு சொல்லி 234 தொகுதியிலுமே கருத்து கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்ட்ட கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில திரும்பவும் முதலமைச்சரா ஸ்டாலின் வருவார் அப்படிங்கிற மாரி கருத்து சொல்லியிருக்காங்க. 2ஆம் இடத்துல விஜய் இருக்கிறார். 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி போறாரு அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி, யாரோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு தேர்தலில் நின்று எது பண்ணாலும் சரி, இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லயோலா கல்லூரி கருத்து கணிப்புலாம் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, பல தடவை தப்பாக தான் போயிருக்கு. சில டைங்களில் எதர்ச்சியாக நடக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி எதர்ச்சியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பழைய ஓய்வூதிய திட்டம் போட்டாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. அந்த திட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. திமுக அவங்கள வச்சு தான் வேலையே பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை பல வருஷ கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விஜய் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவரோட விஜய் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் 54.8% பேர்கிட்ட இந்த இது கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 41.3% பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு கேட்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் 234 தொகுதிகளையும் கிட்டத்தட்ட 81,375 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அந்த முடிவின் அடிப்படையில் இந்த இதை சொல்லியிருக்காங்க. திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார், விஜய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு குரூப்பு. இவங்கள்ட்ட கருத்து. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கண்டிப்பாக ஓட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா விஜய்க்கு தான் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 25.6% பேர் 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இவங்க விஜய் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 46 வயசுலேருந்து 60 வயசு இது கிட்டத்தட்ட 23.5% பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இப்படி கருத்து கேட்டவங்கள நிறைய பேர் கருத்து கணிப்பில் பங்கேற்றவங்கள 41.3% பேர் 31 வயசுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்டவங்கள தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக திரும்பவும் ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பில் 81.71% பேர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் 10.55% பேர் கிறிஸ்தவர்கள், 7.75% பேர் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் இஸ்லாமியர்கள்ட்ட இவங்க கருத்து கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருசாக திமுகவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு யாரும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அதிகம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மற்ற கட்சிகள்லாம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு நினைக்க முடியாது. மற்ற கட்சிகளுக்கும் விசிஆவுக்கு முதல் அடி, திமுகவுக்கு உழுவுற அடியை விட அதிக அடி விசிஆவுக்கு தான் உழுவ போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாவேகா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பில் பல முடிவுகள் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பெருசாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் விஜய் பக்கத்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க யாரும் பெருசாக மாறி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு இது போட்டோம்னா அதில் விஜய்க்கு தான் முதல் இடமும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல அண்ணாமலை இப்போ ஃபீல்டில் இல்லை, இருந்திருந்தாரு. பாஜக மாநில தலைவர் இருந்தாரா, அண்ணாமலை முதல் இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணாமலை ஃபீல்டில் காணா அவர் செயல்பாடுகளை எல்லாம் முடக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே அண்ணாமலைக்கு 2வது இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இதே பெரிய விஷயம்தான் இது. துணை முதலமைச்சராக அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம், சீமானுக்கு 4வது இடம் கொடுத்துருக்குறாங்க. இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் அப்படின்னு தெரியுது. அண்ணாமலைக்கு 2வது இடம் கொடுத்துருக்கிறது. ஒரு சினிமா கவர்ச்சி மிஞ்சின ஒரு அறிவுபூர்வமான ஒரு தலைவராக அண்ணாமலை உருவாகியிருக்கார் அப்படிங்கிறத மறக்க முடியாது.
நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்த இந்த சர்வே பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.